ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையார் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக இந்த புதிய வருடத்தில் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஊழியக்காரருக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மான்களின் கால்களை போல என் கால்களை பலனாக்கும் நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும் பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும் பலனொன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த புதிய ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிரோடு கூட காத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்தில் முதல் தேதியில் என்ன சொல்கிறதுனே தெரியல, என்னுடைய பிறந்த நாளில் அநேகர் வந்து என்னால் வாங்கிய வைக்கவே முடியல. அவ்வளோ கிஃப்ட் வந்தது, அவ்வளோ பரிசுகள். அது ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கொடுத்த பணமோ அது பெரிதல்ல, கிஃப்ட்டு பெரிதல்ல. அந்த உள்ளத்தின் ஆழத்தில் வீட்டிலே நினச்சிட்டாங்க, அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அவருக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று அங்கே தீர்மானித்தது. அல்லேலூயா. தீர்மானம் செய்து கொண்டு வந்து கொடுத்துக்கினே இருந்தாங்க. என்னால் வாங்கியே வைக்கவே முடியல. அல்லேலூயா. யாரும் பொறாமப்படாதீங்க. போன உடனே ஏன் பிறந்த நாளுக்கு யாருமே கொடுக்கல, உனக்கு மாத்திரம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு உங்களை பெருக செய்வார். உங்கள் தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். அதை அணிந்து கொள்ளும் பொழுதெல்லாம், அதை பயன்படுத்தும் போதெல்லாம் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணீர் கூட அதற்கு பலன் உண்டு. ஊழியக்காரர்களை நீங்கள் கனப்படுத்துகிறதுக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்க? ஆண்டவருக்காக என்ன இது இப்போ எப்படிலாம் வாழ வேண்டும், எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று யார் யார் தீர்மானம் எடுத்தீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு சிந்தையே எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு வரல. போன வருஷத்தில் நான் பட்ட கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். இந்த வருஷத்துலையாவது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அப்படி தான் இருக்குது உங்கள் முகத்தை பார்த்தா. அல்லேலூயா. அநேகர் தீர்மானம் எடுத்தீங்களோ எடுக்கலையோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். நீங்கள் நினைப்பதற்கோ எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். இந்த வருடத்தில் 2024ஆம் ஆண்டில் நினைக்கக்கூடாத காரியங்கள்லாம் செய்தார். இந்த 2025ஆம் வருடத்தில்
உங்கள் வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். அதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளை கர்த்தர் செய்து விட்டார், நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாச கண்களோடு கூட அதை பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது 119 சங்கீதம் 72 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நம்ம 3 முறை சொல்லலாமா? பார்க்கிலும் எல்லாம் சபையார் அனைவரும் டிஸ்பிளேல போடுப்பாத 3 முறை அந்த வசனத்தை நம்ம சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஆவியானவர் எனக்கு அது ஒரு ஆவதலாக இருக்கு. எல்லாம் வாசிக்கலாம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேக ஆயிரம் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. அவர் விளம்பின வேதமே நமக்கு நலமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுதும் நலமாக இருக்கும். அல்லேலூயா. அதில் நலக்குறைவே வரவே வராது. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பொன்னாக அதை எழுதி நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் நேசித்து வாசிக்கிறீர்களோ, எத்தனை பேர் தூசிப்படியை வைத்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இவ்வளோ விலையேற பெற்ற வேதத்தை நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை தினமும் வாசித்து ஜெபித்து நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை பேசி இன்றைக்கு நாம் செய்தியாக நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபத்தோடு இருப்போம். ஒவ்வொரு செய்தி வார்த்தைகள் வரும்பொழுது கவனமாக கேட்போம். நம்முடைய சிந்தனையை சிதறி விடாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு அநேகருக்கு இப்படியே வாழ்வதற்கு பிடிக்காதுங்க. இதே வாழ்க்கை வர்ற கணக்காக இதே வாழ்க்கை வாழ பிடிக்குமா இருக்காது. நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுவோம். அல்லேலூயா. எப்படியாவது முன்னேற வேண்டும், நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். எனக்கு கூட ரொம்ப ஆவலாக இருக்கும். நம்முடைய திருச்சபை எப்படியாவது மெயின் ரோட்டுக்கு போக வேண்டும். நம்ம திருச்சபையில் இப்பொழுது இருக்கிற ஆத்துமாக்களை பார்க்கலாம் 3-4 ஆத்துமாக்கள் பெருக வேண்டும், மடங்கு பெருக வேண்டும், 4-3 ஆராதனைகள் வைக்க வேண்டும் என்று ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் கூட அப்படிதான் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆவலாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படியாவது நம்ம முன்னேறிட்டால் நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் நிறைவேறிவிட்டால் நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற கர்த்தர் துணையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இல்லாவிட்டால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களோட பிரயாசம் விருதா. நகரத்தை கர்த்தர் காவல் காக்காவிட்டால் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. அல்லேலூயா. அந்த காவலாளியை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டாருனா என்ன ஆகும்? அவ்வளோதான். கர்த்தருக்கு நம்ம காக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய சபையை, நம்முடைய தேசத்தை கர்த்தர் காத்தாதான் முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆமென். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன்னுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடைய வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முன்னேறுகிறவர்கள் விருத்தி அடையணும், அவர் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முன்னேற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். முன்னேற வேண்டும். இந்த வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சம்பளம் பத்தாது, அதிகமாக சம்பளம் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வீடு பத்தாது, பெரிய வீட்டுக்கு நம்ம வாடகை போக வேண்டும். இப்படிலாம் முன்னேற வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறது. அல்லேலூயா.
நம்ம பெரிய வீட்டிற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் என்ன பண்ணணும்? நமக்கு நிறைய வருமானம் வரணும்ல, அப்பொழுது நம்ம பெரிய வீட்டிற்கு போக முடியும். அல்லேலூயா. வருமானமே இல்லாமல் கொஞ்சம் காசை வச்சுக்கொண்டு நம்ம மற்ற பெரிய வீடுகளுக்கு போய் குடியிருக்க முடியாது. அல்லேலூயா. முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா. முன்னேற வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் 3 காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னை முன்னேற்றுவேன், உன்னை வாழ வைப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை நான் பொறுப்பெடுத்து கொள்ளுவேன், உன் கணவரை நான் பொறுப்பெடுத்து கொள்ளுவேன். அடிக்கடி நான் அழுவேன், நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க எப்படி அப்படின்னு அழுவேன். அடிக்கடி எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு அழுவேன். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கம்மா, உடனே வந்து நிற்கிறேன் என்று சொல்வதற்கெல்லாம் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எனக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், எனக்கு ஒரு பாலகன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விட்டுட்டு நான் இதெல்லாம் யோசிப்பேன். அல்லேலூயா. அப்போது அந்த நாளில் இருந்து அந்த நிந்தை என்னை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. பிள்ளைங்களாம் எனக்காக எத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வந்து மேலே சாப்பிட்டீங்களாம்மா, உடம்பு எப்படி இருக்குது விசாரிச்சுட்டு தான் போவார்கள். அல்லேலூயா. என் 3 மருமகனுங்களும் வருவாங்க, எப்படி இருக்கிறீங்க ஆண்டி, உடம்பு நல்லா இருக்குதான்னு கூட கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் என் பிள்ளைங்க, என் சபை பிள்ளைங்க வந்து என்னை விசாரித்து விட்டு போவார்கள். அவ்வளோ அன்புள்ள பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் அவருக்காக 3 காரியங்களை கர்த்தர் நம் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த 3 காரியங்கள் என்ன? முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கற்றுக்கொள்வதற்கு ஸ்கூலுக்கு போகிறோம். 1ஆம் எல்கேஜிலேருந்து +2 வரையில் ஸ்கூலில் படிக்கிறோம். 3 வருஷம் காலேஜில் படிக்கிறோம். மற்ற மேல் படிப்பிற்கு மற்ற இடத்துல போய் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவையெல்லாம் உலக ஞானங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அல்லேலூயா. ஆனால் அதோடு கூட சேர்ந்து தேவனோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு மாடல் ரோல் இருக்கிறாங்க. அவர்களைப் போலவே பேசுவார்கள், அவர்களைப் போல பழகுவார்கள், அவர்கள் போல எல்லாமே மாறும் அவர்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு பாலகன் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிறது என்பது பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய எனக்கு பொக்கிஷங்க அது. அல்லேலூயா. கற்றுக்கொள்வது பெரிதல்ல, படிப்பது பெரிதல்ல. இப்போ வசனம் கூட படிக்கிறேன், பெரிதல்ல. ஆனால் அந்த வசனத்தின் படி நம்ம கற்று அதை வாழ வேண்டும், அதை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை நாம் எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு மேதை இருந்தார். அது அவர் வந்து அவருடைய இசை, அவர் வருகிறார், இசை அங்கே ஒரு அரங்கத்தில் நடக்குது என்றால் திரளான ஜனங்கள் கூடுவார்கள். அவ்வளோ பரிசு பொருள்கள் வந்து குவியும். அவ்வளோ பேரும் புகழும் பெற்றவர் அவர். அவர் வந்து ஒரு நாளில் ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய ரசிகர் ஒருத்தர் வாலிபர் போய் கேட்கிறார், ஐயா, உங்களைப் போல நானும் ஒரு வித்வானாக மாற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், வாப்பா, என்னை போல இல்லை, என்னை காட்டிலும் அதிகமாக நீ நல்ல வித்வானாக மாறுவ, அதற்கு ஒன்று செய்ய வேண்டும் வா என்று சொன்னார். அவர் போன உடனே ஒரு நாளைக்கு
18 மணி நேரங்கள் நீ இந்த கருவியை வாசிக்க வேண்டும். அப்படிங்களா ஐயா? 18 மணி நேரம். அப்போ எத்தனை முறை இந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். 24 நாட்களிலே நான் வித்வானா மாறிடுவேனா? பொறுப்பா, கொஞ்ச நாள் பொறு. ஒரு நாளைக்கு 18 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணணும். 24 ஆண்டுகள் நீ இப்படி ப்ராக்டிஸ் பண்ண என்னை விடிய நீ வித்வானாய் மாறிவிடுவாய். ஐயா, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வாசிக்கணும். 24 ஆண்டுகளா? போயிட்டு வரேன் ஐயா. கிளம்பிட்டார். அல்லேலூயா. நல்ல முன்னேற வேண்டும், பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் பிராக்டிஸ் கிடையாது, கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் முன்னேறணும்னு ஆசை இருக்குது. அல்லேலூயா. தாவீது பாருங்க, அவர் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று அவரை கூடவே வைத்து கொண்டு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு கற்றுக்கொண்டார். கவனை கல் எடுத்து எங்கே அடித்தா எங்கே விழும் அந்த மிருகம், எப்படி ஆடுகளை காப்பாற்ற வேண்டும், ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட தழைகளை கொடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கற்றிருந்தார். அல்லேலூயா. எத்தனை முறை மிருகங்களோடு கூட போராடி இருக்கிறார். அவ்வளவு பலனும் எங்கேருந்து வந்ததுங்க? தேவனோடு கூட இருந்ததுனால, தேவனை ஆராதித்ததுனால, அவருடைய ஆவிய ஆத்மா சரீரத்தில் தேவன் கலந்திருந்ததுனால அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு கிண்ணறம் வாசிக்க எப்படிங்க கற்றுக்கொண்டாரு? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிண்ணறம் வாசித்த உடனே சவுல் மேலே இருந்த அசுத்தாவி ஓடுது. அல்லேலூயா. இப்போ சாமு போய் ஒரு இடத்துல போயிட்டு கீபோர்டு வாசிக்கிறான், ஒரு அசுத்தாவி ஓடினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது போலங்க கிண்ணறம் எப்படிங்க வாசிக்க கற்றுக்கொண்டார்? அவரோடு கூட பழகி, அவரோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு விசேஷித்த நாணம் பரலோக ராஜ்யத்திலிருந்து வரோங்க. யாருமே அதிசயப்படக்கூடிய, கிரகிக்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நீ தேவனோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா? நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, என்னை போல நீங்கள் மாற வேண்டுமென்னு எனக்கு ஆசை என்று. அல்லேலூயா. அவ்வளோ தைரியம் நமக்கு இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டார், பழக்கப்பட்டார், எல்லாவற்றிலும் தேறினவராக இருக்கிறார் தாவீது. அல்லேலூயா. ஒரு நாள் கோலியாத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அல்லேலூயா. எல்லாருமே பயப்படுறாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து தூசிக்கிறான். நீங்கள் வந்து யாராவது என்கிட்ட மோதி பாருங்கன்றான். ஒவ்வொரு நாளும் தூசிக்கிறாங்க. ராஜா நடுங்கிறார். அல்லேலூயா. இந்த சின்ன தாவீது போன உடனே அவர் சொல்கிறார், அந்த வசனத்தை எனக்கு ஞாபகம் இல்லை, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போது அந்த வசனம் அவர் சொல்கிறார் பாருங்க, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினத்தில் உன்னை என் கர்த்தர் என் கரத்தில் கொடுப்பாரு. ஆகாயத்து பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் கற்றுக்கொண்டது மூட்டை கட்டி வைத்தாகி விட்டது. அவர் கற்றுக்கொண்ட காரியங்கள் அனுபவங்கள். அவருடைய வாழ்க்கையிலே என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்ற பலன் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால போகிறாருங்க, அனுபவத்தினால போகல, கற்றுக்கொண்டதுனால போகல. அவருடைய நாமம் அதிசயமானது. இந்த அதிசயமான கல்லை எடுத்து அடித்த உடனே கோலியாத்து மரித்து போனான். அல்லேலூயா. எல்லாம்
சில பேர் நினைக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? என்னுடைய படிப்பு, என்னுடைய நாணம், என்னுடைய பலம், என் ஐடியா, அல்லேலூயா, ஒன்றுமே நடக்காது. அந்த மெமரி பவர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட கலந்திருக்க வேண்டும். நம் ஆத்மாவோடு கலந்திருக்க வேண்டும். என் ஆத்மா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோல் உமது தடி என்னை தேற்றுகிறது. அதனால் தான் உயிரோடு இருக்கிறேன், அதனால் தான் நான் வாழ்கிறேன், அதனால் தான் நான் இருக்கிறேன். எல்லாம் அரண்மனையில் இருக்கிறார்கள் என் அண்ணன் தம்பிகளாம். எல்லாரும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். என் தேவனோடு கூட நான் பழக கற்றுக்கொண்டேன். நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறேன் என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை போல தேவனோடு பழகி கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல கவனிங்க, கற்றுக்கொண்டு அதன்படி வாழ நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. கேட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு போகக்கூடாதுங்க. அதற்கு இவ்வளோ 50 மார்க் போட்டு விட்டு போகக்கூடாது. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீதியாக நடக்க வேண்டும் என்று விரும்பும் கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள். இப்போ எல்கேஜியில் சேர்ந்துருக்கிறீங்க, இப்போ படித்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ கட்டுறது என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம படித்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். அப்போ ரிவிஷன் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. ஈஸியாக இருக்கும் பொழுது அங்கே போன உடனே யாரையும் பார்க்க மாட்டாங்க. பேப்பரை வாங்கினோன்னே கிடுக்குன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. படிக்காதவன் இருக்கிறான் பார், கோட்டை விட்டுட்டு உக்காந்து இருப்பான் பாருங்க. படிடான்னு படிக்கவே மாட்டான். அவன் முழிச்சு உக்காந்து இருப்பான், பக்கத்தில் இவங்கள பார்த்துன்னு இருப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் என்ன? கொண்டதை மனப்பாடம் செய்து மெமரியில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்றைக்கோ ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை ரட்சித்தார், உலகத்திலேருந்து பாவத்திலேருந்து நம்ம மீட்டார். அங்கே ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணல. அல்லேலூயா. இனிமேல் நான் அந்த விக்கிரகங்களுக்கு போகவே மாட்டேன். சாங்கியங்கள், நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, சினிமா பார்க்குறது எதுவுமே நான் செய்ய மாட்டேன். இனிமேல் ஆண்டவருக்காக நான் வாழப்போகிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக மாறப்போகிறேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். அல்லேலூயா. அன்றைக்கு சொன்ன அந்த உடன்படிக்கையை சாகும் வரையில் நிறைவேற்றினா தான் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. பாதியிலே மறக்கக்கூடாது, இடையில் நிறைய வரும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் ஏற்படும். ஆனாலும் கூட ஒரே உறுதியாக கர்த்தருடைய சமூகத்தில் எந்த விக்கிரகத்தையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் தேவன் மெய்யான தெய்வம் ஏசப்பா தான் அப்படின்ற வைராக்கியத்தோடு வாழணும். அதுதான் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. இரண்டாவதாக நீதி செய்கிறவர்களாக, அந்த கற்றுக்கொண்டல அதன்படி நடக்க நீதி வரும். அல்லேலூயா. நீதிமான்கள் வேண்டுகிற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீதி செய்ய தான் நீதிமானாக மாற முடியும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எதையுமே நம்ம கேட்கவே தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நீதியை தேட வேண்டும். அல்லேலூயா. நீதியின் மேல் பசியும் இருக்கணும், தாகமும் இருக்கணும். அல்லேலூயா. தாகம் எடுத்தால், வெயில் காலங்களில் தாகம் எடுத்தால் நம்ம என்ன செய்வோம்? எங்கேயாவது தண்ணி வாங்கி குடிப்போம். அல்லேலூயா. தண்ணி இல்லாத அப்படியே தண்ணி குடிக்காமல் இருப்போமா? அவ்வளோ ஆவலாக குடிப்போம். அல்லேலூயா. பசியும் இருக்கணும், தாகமும் இருக்கணும். நீதியின் மேலே எந்த இடத்துல நீதியை புரட்டவே கூடாது. அல்லேலூயா. வேறு மாதிரியான பேச்செலாம் பேசவே கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்களிடத்தில் அவர் தங்கி இருக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களோடு கூட கலந்து இருக்க முடியாது. அல்லேலூயா. ஐயோ அப்படின்னு வந்துடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்படும் போது தேவன் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம்
10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துர்மார்கனுடைய பேரோ அழிந்து போகும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அல்லேலூயா. நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்ம தவறாக நடக்கக்கூடாது, நீதியாக நடக்க வேண்டும். உதவாத காரியங்களை நம்ம தேடி வரோங்க. நம்ம நீதியாக நடக்க ஆசைப்படுவோம், ஆனால் உதவாத காரியம், உதவாக்கரை அப்படின்றாங்கல்ல, அப்படிப்பட்ட உதவாத காரியங்களை நம்ம தேடி வரோம். உதவாத பழைய நண்பர்கள், உதவாத பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உதவாத காரியங்களை நம்ம தேடி வரோம். அல்லேலூயா. அவை எல்லாவற்றையும் நம்ம தூக்கி எறிய வேண்டும். அப்போ தான் நம்ம நீதிமானா கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. எப்படி என்றால் நமக்கு வந்து ஒருத்தர் வராங்க, நம்ம சாப்பாடு எடுத்துன்னு வந்து நமக்கு வாயில் ஊட்டுறாங்கன்னா முழுங்க வேண்டியது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. அப்போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது, நீ செய்ய வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் திருப்தி உண்டாகணும், நீ நீதிமானாய் மாற வேண்டும் என்று பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். நீதிமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான். அல்லேலூயா. யாருமே பரிசுத்தவான்கள் இல்லைங்க, ஆனால் நீதிமான்கள் ஆகும்படியாய் கர்த்தர் அழைத்தார் நம்மளை. அல்லேலூயா. நீதிமானாய் பரிசுத்தவானாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்காக இன்றைக்கு தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுத்தா வருவார். அல்லேலூயா. அவரை கூப்பிட்டா வருவார், வழியெல்லாம் வரமாட்டார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால் குருட்டு கண் திறக்கப்படும். நீ உலகத்தில் குருடாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உன் வாழ்க்கை சீர்கட்டு போய் கொண்டு இருக்கிறது. உன் கண் திறக்கப்பட வேண்டுமானால் நீ உன் வாயால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்ல. உதவாத காரியங்களை உதறி தள்ள வேண்டும். அல்லேலூயா. உதறி தள்ளாமல் எல்லாவற்றையும் நீ வேணும் 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 என்று சொல்வாயானால் நீ நீதிமானாய் மாற முடியாது. நீ நீதி செய்ய முடியாது, உன் வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தாங்க திருப்தி அடைய முடியும். அல்லேலூயா. கற்றுக்கொண்ட காரியங்களில், கை கொண்ட காரியங்களில் நாம் நடக்கும்பொழுது தான் நம்மளை நீதிமானாய் கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரே நேரத்தில் கூட நிறைய நீதி கொட்டி விடாது. ஒவ்வொரு அனுபவங்கள் தோறும், ஒவ்வொரு காரியங்களை தாண்டி தாண்டி நாம் வரும்பொழுது நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு அதிகாரி, ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு நாள் தன் நண்பரை சந்தித்தார். நண்பரை சந்தித்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவங்க கூடவே படித்தவர்களை 2 பேரும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போது 2 பேரும் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கொள்கிறார்கள். பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, வாங்க போகலாம் என்று 2 பேரும் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்துருக்கிறார்கள். அது பாரோடு சேர்ந்தது. அல்லேலூயா. பார் இருக்கிறது, ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. போய் உட்கார்ந்த உடனே பல விதமான மது பாட்டில்கள் அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள். பல விதமான ஆகாரங்கள் கொண்டு வந்து வைத்தார்கள். நல்லா சாப்பிடுப்பா, ரொம்ப நாள் கழித்து நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், எல்லாம் சாப்பிடு, எது வேணுமோ அதை எடுத்து குடி அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அதிகாரி சொன்னார், நான் குடிக்க மாட்டேன். ஏன்? நான் வாக்கு கொடுத்துருக்குறேன் குடிக்க மாட்டேன் என்று, அதனால் நான் குடிக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. யாருக்கு வாக்கு கொடுத்த அப்படின்னா, நான் சிறு வயது முதற்கொண்டு என் தாய் என்னை கஷ்டத்தின் மத்தியில் என்னை வளர்த்தார்கள், நான் வறுமையில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து எனக்கு சொல்லுவார்கள். அவருடைய மகத்துவங்களை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அற்புதங்களை குறித்து, அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லி 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 அவர்கள் வளர்த்தார்கள். ஒரு நாள் எனக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் என்னை தன் மடியில் உட்கார வைத்து, மகனே 2 காரியத்துக்கு எனக்கு
நீ வாக்கு கொடுக்க வேண்டும். 2 காரியம் எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். என்ன காரியமா சொல்லுங்க, நான் வாக்கு கொடுக்குறேன். 2 காரியம். நீ எதிர்காலத்தில் ரொம்ப ஆசீர்வாதமான மகனாக மாறப்போகிற. உன்னை கர்த்தர் பயங்கரமாக உயர்த்த போகிறாரு. எல்லாரும் உன்னை புகழ்வார்கள். எல்லா உலகமே உன்னை போற்றும். அப்படிப்பட்ட ஒரு மகனாக நீ மாறப்போகிறாய். அல்லேலூயா. 2 காரியத்திற்கு எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். என்னம்மா வாக்கு? 1, மதுபானம் குடிக்கக்கூடாது, மாதுகள் பின்னாடி திரியக்கூடாது. இந்த 2 காரியத்திற்கு எனக்கு வாக்கு கொடு என்று சொன்னாங்க எங்கள் அம்மா. அன்றைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தேன், நான் குடிக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. அந்த எதிரில் உட்கார்ந்து கொண்டிருந்த நண்பர் அழுகிறார். தாரையாக அவருடைய கண்களில் தண்ணீர் ஊற்றுகிறது. அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் நீ அழுகிற அப்படின்னு கேட்டாராம். உங்கள் அம்மா உன்னை ஆவிக்குரிய மகனாக வளர்த்துருக்கிறார். எங்கள் அம்மா எனக்கு அது சொல்லி கொடுக்காதனால இன்றைக்கு ஒரு குடிகாரனாக உன் முன்னாடி நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குடிகாரனாக நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பை தேடி கொடுக்கலாம், அறிவாளிகளாக வளர்க்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லி வளருங்க. தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி வளருங்க. அவனை முதிர் வயது வரலையும் அது காக்கும். அல்லேலூயா. இப்படி சொன்ன மாத்திரத்தில் அவர் அந்த நண்பர் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த மாமனிதர் யார் தெரியுங்களாங்க? அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவ்வளோ அந்தஸ்து, அவ்வளோ பெருமைகள், அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற மனிதன். கடைசி வரையில் அம்மா இல்லைங்க, மரித்து போனாங்க. இவருக்கும் வயதாகிவிட்டது. அந்த நிலைமையில கூட அன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, ஆவிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் நீதி நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாய் மாறினா நம்ம வேண்டுகிறதெல்லாம் கிடைக்கும். அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தில் தங்கும். நம்முடைய குடும்பத்தில் அநேக காரியங்கள் இருக்கும். நீதிமான்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள் இறந்து திரிவதில்லை. அல்லேலூயா. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய மகன், ஒரே மகன், அவன் சாதாரண குடிமக்களோடு கூட சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். ராஜா ஒரு நாள் வலம் வராரு. நாட்டில் வலம் வருகிற பொழுது எல்லாரும் புகழுறாங்க, ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் என்று. ஒரு இடத்துல வந்த உடனே அந்த குடிமகன் சொல்கிறான், ராஜா உன் மகன் பாருங்க எங்கள் கூட இருக்கிறாரு. போதையோடு நின்று கொண்டு இருக்கிறார் மகன். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே ராஜாவுடைய தலை குனிந்து விட்டது. அவருடைய ராஜாவுடைய தலை குனிந்த உடனே அந்த குனிந்த தலையை அவன் மகன் பார்க்குறான். அல்லேலூயா. அப்பா இவ்வளோ நாள் எல்லாராலும் புகழப்பட்டார், இந்த இடத்துல வந்தவொடனே என்னால் அவருடைய தலை குனியப்பட்டது. அல்லேலூயா. என் தகப்பனுடைய தலை குனிவதற்கு நான் இனிமேல் காரணமாக இருக்க மாட்டேன் என்று அன்றைக்கு முடிவெடுத்தார். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? மகா அலெக்சாண்டர். அல்லேலூயா. தகப்பனுடைய தலை உன் நிமித்தம் குனியக்கூடாது. பிள்ளைகளே, உன் கணவனுடைய தலை உன் நிமித்தம் குனியக்கூடாது. மனைவிகளே, புருஷர்களே, உங்கள் நிமித்தம் மனைவி தலை குனியக்கூடாது. அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நடக்கிற தைரியமுள்ள விசுவாசிகளாக, தைரியமுள்ள நீதி செய்கிறவர்களாக, நீதிமான்கள் என்றென்றைக்கு சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீதி செய்யாவிட்டால் தைரியம் வராதுங்க. எங்கே இருக்கிற பயம்லாம் வரும். ஏன்? சரியான கனெக்ஷன் இல்லைல்ல. ஏசப்பாக்க நமக்கு சரியான கனெக்ஷன் இல்லாதனால நம்ம ஜெபத்தை கேட்பாரா? ஆபத்தில் உதவி செய்வாரா? சந்தேகம் வரும். அல்லேலூயா. நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நீதி மேல் பசிதாகம் ஏற்பட வேண்டும். நம்ம சொந்தக்காரர்கள், நெருங்கின நண்பர்கள்,
அவர்களுக்காக நம்ம நீதியெல்லாம் புரட்டவே கூடாது. துன்மார்க்கமாக செய்கிறாங்கள அவங்கள ஆண்டவர் மன்னிச்சிடுவார். இந்த நீதியை புரட்டுறாங்க பாரு, அவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவாங்க ஆமான்ட்டு, நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு அது இருக்கவே கூடாது. அதனால் எத்தனை கோடி வந்தாலும் பரவாயில்ல, அது ஃபஸ்ட்டு சொன்னல அது உண்மை, அதே தான் சொல்லணும். அல்லேலூயா. தேவன் அதில் விரும்புகிறார், அதில் பிரியப்படுகிறார். என்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை கை கொண்டு அது படி நடக்கும்பொழுது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்படுத்தி செம்மைப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி நீதிமான்களாக மாற்றுகிறார், தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இப்படி செய்து கொண்டு வரும்பொழுதே நம்முடைய குடும்பத்தில் டெவலப் வரும். அல்லேலூயா. உயர்வு உண்டாகுங்க. உயர்வை தேடி புகழை தேடி பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நம்மை தேடி வரும். தேடி வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் என்னுடைய காரியத்திலிருந்து நான் கொடுத்த வாக்கு தத்தம் அங்கே கொடுத்தனே, அதிலிருந்து நான் தவறக்கூடாது. அங்கே கொடுத்த வாக்கு தத்தம், ஞானஸ்தானத்தில் கொடுத்த வாக்கு தத்தம், திருமணங்களில் கொடுக்குற வாக்கு தத்தம், அது என்றைக்குமே மாற்றவே கூடாது. அல்லேலூயா. சாவிலும் வாழ்விலும் துக்கத்திலும் துன்பத்திலும் அல்லேலூயா எல்லாவற்றிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் ஒன்றாக தான் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாமே கத்திரிக்கோள் எடுத்துன்னு வரானுங்க, கத்திரிக்கோள் கையில் வச்சுன்னு வராங்க. என்னப்பா கட் பண்ண போகிறேன், எனக்கு வேணாம். அல்லேலூயா. என்னங்க கத்திரிக்காய் வியாபாரமாங்க இது, இல்லை புடலங்காய் கொடியிலேருந்து அறுக்கிறோமா சொல்லுங்கள். அல்லேலூயா. குறைவில்லாத மனிதர்கள் இல்லை. இன்றைக்கி நிறைய விவாகரத்து ஆகிறது எங்கன்னா இங்கே கிறிஸ்துவங்க வாழ்க்கையில் தான் அந்த மாதிரி நடக்குது. அல்லேலூயா. என் பிள்ளைங்க எப்படியாப்பட்ட ராட்சதங்கள்லாம் வச்சுட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நிம்மதி கிடையாது. ஆனாலும் இதுவரையிலும் என்கிட்ட அம்மா இந்த மாதிரின்னு சொன்னதே இல்லைங்க. உத்தமமான பிள்ளைங்கங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க தெரியுங்களா? அல்லேலூயா. சரியாக சாப்பாடு கிடையாது, சரியான துணி துவைச்சி கொடுக்குறதில்ல, எவ்வளோ காரியம் நடக்குதுங்க. ஒரு நாள் கூட வந்து சொன்னதே இல்லைங்க. அல்லேலூயா. இந்த அம்மா வந்து சொல்லும், குடிச்சிட்டு வந்துட்டாரு, போட்டாரு, சம்பளத்தை செலவு பண்ணிட்டாரு, கொடுக்கல, அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி என் பிள்ளைங்க வந்து சொன்னதே இல்லைங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண குழந்தைங்களும் எவ்வளோ கஷ்டப்படுதுங்க, முரட்டாட்டமான ஆளுங்கிட்டலாம் மாட்டிக்கணும். அல்லேலூயா. ஆகையால் நம்ம எல்லாவற்றிற்கும் ஜெயிக்கணும், ஜெயம் பெறணும், முன்னேற வேண்டுமானால் நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பர்ஃபெக்டாக இருக்கும்பொழுது தாங்க எல்லாமே நடக்கும். எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா போகலாம், யாருமே நமக்கு கேட்க போகிறதில்ல. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தானே தலைவி, யாருமே நம்மளை கேட்க வேண்டிய ஆளே இல்லை. அதனால் இஷ்டம் போல் நடக்கக்கூடாது. நமக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. நம்ம அங்கே வாக்குத்தத்தம் பண்ணிட்டு தான் சபை உள்ளே வந்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சாகும் வரையில் நிறைவேற்றணும். அல்லேலூயா. சாகும் வரையில் கூட நிறைவேற்றும் பொழுது தான் பரலோக ராஜ்யம் திறந்திருக்கும், அங்கே போய் பிரவேசிக்கலாம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்திற்குள் நம்ம பிரவேசிக்க முடியும். எல்லாமே ஈஸியாக டக்குன்னு முடியும். அல்லேலூயா. இங்கே போயிட்டு சிக்கி கொண்டு போயிட்டு பார்த்து 12 முறை பார்த்துட்டு ஆசை வச்சு இச்சை வச்சு சிக்கிட்டு அப்போ என்ன ஆகுது? பூரணமாகும்போது என் மகன் வந்திருக்கிறான்ப்பா, இப்போ தான் நான் பார்க்குறேன், யாரா இது புதுசாக வந்துக்கிறாங்க, இப்போ புதுசாக வந்துக்கிறான்னு பார்த்துன்னு என் இம்மானுவேல் என் குழந்தை வந்திருக்குது. அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் பிரதிஷ்டை பண்ண குழந்தை நான் பார்க்கணுண்டா, அம்மா வந்து பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அவன் போகணும்னு நான் போன வாரம் சொல்லி அனுப்பிச்சேன். இன்றைக்கி வந்திருக்கிறான். அல்லேலூயா. அதற்காக அவனுக்காக என் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. உலகத்தில் போய் சிக்குண்டு சோதித்து அப்புறம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கிற காரியங்களாம் வேணாம். எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்து விட்டு நீதி செய்கிறவர்களாக நீதியின் பாதையில் ஜீவனுண்டு, அந்த பாதையில் மரணமே இல்லை. ஏன் நம்ம பாதையில் சாகணும்? ஒருத்தன் வந்து நம்ம எதுக்கு வெட்டணும்,
குத்தணும்? காரணமில்லாத காயங்கள் எதற்கு? அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு மூட்டை கட்டி வைத்து விட்டு நீதி செய்கிற நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் ரொம்ப பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. நீதி செய்கிறவர்கள் அவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம நீதி செய்து தான் ஆகணும். தேவனுடைய பாதையில் நடந்து தான் ஆகணும். அது ரொம்ப ஈஸிங்க. ஆவியானுடைய உதவியோடு கூட நம்ம வாழும்பொழுது நிச்சயமாக நம்ம நீதிமான்களை கர்த்தர் மாற்றுவார். சில குறைகள் இருக்க தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம செய்ய 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 ஆண்டவரை துதிக்க, எனக்கு பிடிக்கலப்பா, இது செய்ய எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த நண்பர் பிடிக்கல, இந்த இடத்துக்கு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ மனதார சொல்லிப்பார். கர்த்தர் அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். உன்னை உயர்த்த தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை மேன்மேடையை செய்வது தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, படிமா. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அல்லேலூயா. தகப்பன் என்ன செய்தாரு? ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் நீதியின் பாதையில் நடக்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஸ்டெப்பாக வந்துட்டோம். ஆஃபேலிக்கு வந்தாச்சு. இப்போ ஆன்வல் நடக்க போகிறது. அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தகப்பன் எதிர்பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? தகப்பன் எதிர்பார்க்கிறார். இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், இப்போ ஆன்வல் எக்ஸாம் வந்திருக்கிறது, பையன் எழுதியிருக்கிறான், பாஸ் பண்ணணும். தகப்பன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் அந்த வசனத்தை வாசிமா. என் மகனே, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்து. அல்லேலூயா. என்னை நிந்திக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும். நான் யோபு, நீ என்ன சும்மாவா வேலி அடித்து பாதுகாத்து நீ அவனை உன்னை ஆராதிக்கிறான்? நீ வேலி அடைத்து பாதுகாத்ததுனால்தான் ஆராதிக்கிறான். வேலி எடு. யார் நிந்திக்கிறதே? ஒருத்தன் நிந்தித்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. சபையில் முன்னாடி இருக்கிறார் பாரு. இப்போ எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார் பாருங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்வான். நீ துன்மார்க்கமான இடத்துல நிற்கும் பொழுது, நீ ஆகாத சம்பாஷணைகளை பேசும் பொழுது, நீ கெட்ட நண்பர்களோடு கூட சேரும் பொழுது, நீ தீய பழக்கங்களுக்கு போவதற்கு உன் இருதயத்தை சாய்க்கும் பொழுது சாத்தான் சொல்வான். பத்தியா? என்னை நிந்திக்கிறானே, அவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும், அதனால் நீ என்ன சந்தோஷப்படுத்து என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, கெட்ட நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, நம்முடைய உறவினர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் அதற்காக பாடுபடக்கூடாது. அல்லேலூயா. அது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. தேவனை எப்பொழுது நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும்பா, நீ என்னை சந்தோஷப்படுத்து. ஆண்டவரை சந்தோஷப்படுத்திட்டா, அவருடைய இருதயம் சந்தோஷப்படுத்தி விட்டால் பெரிய உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அல்லேலூயா. அவன் என் இருதயம் பிரித்து கொடு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற என் தாவீது என்று சொல்றாரு. அப்போ தாவீதால தேவனுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கிறது.
அல்லேலூயா. தேவன் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அவருடைய துதியை கேட்டு. யோபு எதுலையுமே கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. என் தாசனாகிய யோபு, அவனை போல உத்தமன் யாருமே இல்லை சொல்றாரு. அல்லேலூயா. தேவனுடைய இருதயம் நம்மளால மகிழணுங்க. அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியங்கள் கடைசியில் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து நீதி செய்ய வைத்து நமக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார், ஒரு எக்ஸாம் வைக்கிறார். அல்லேலூயா. அதில் பாஸ் பண்ணணும். யோசேப்பு ஒரு சொப்பனை கண்டார். சொப்பனை கண்ட உடனே சின்ன பையங்க, இளம் வாலிபர், சொப்பனை கண்டு சூரியனும் நட்சத்திரமும் என்ன, சூரியனும் சந்திரனும் என்னை வந்து வணங்குது, 11 நட்சத்திரங்களும் என்னை வந்து வணங்குது அப்படின்னு கனவு கண்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. எதுவுமே பாதகம் செய்யலை, பாவம் செய்யலை, எதுவுமே செய்யலைங்க. இது சொன்னார், பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா. போயிட்டு வனாந்தரத்தில் போயிட்டு நம்ம அண்ணன் தம்பிகள்லாம் போய் பார்த்துட்டு வாப்பா என்று யாக்கோபு யோசேப்பை அனுப்பும் பொழுது தூரத்தில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதோ வராம்படுறா சொப்பனக்காரன். அல்லேலூயா. தம்பிக்கு பேர் வச்சுட்டானுங்க, சொப்பனக்காரன். அல்லேலூயா. பொறாமைக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் முன்னேறுகிற காரியங்களை பார்த்து முதல்ல பொறாமைப்படுறது யார் தெரியுங்களா? அண்ணதம்பிங்க, கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர்கள் தான். அல்லேலூயா. வீட்டில் தான், வேறு யாருமே வெளியிலலாம் இல்லை. அவ்வளோ பொறாமை வரும். சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை குழியில் போட்டு இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்க. அல்லேலூயா. தகப்பன் இடத்துல போய் சொல்கிறாங்க, வந்து மிருகம் வந்து அடித்து போட்டுருச்சு. தகப்பன் எப்படி அழுதுருப்பாருங்க. என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்று கொடுத்தால் அதில் ஒருத்தனை இழந்து விட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கிறார். அவருக்கு 11 பேரும் கூடி கூடி போய் தகப்பனை பார்க்கும்பொழுதெல்லாம் கதறி கதறி அழுதுருக்கிறார். நீங்கள் 11 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தன் இல்லையே. செத்து போயிட்டாக்கா அழுது ஒரு நாள் தூக்கி போட்டுடலாங்க. காணாத போனால் என்ன நினைப்பீங்க? எங்கே இருக்கிறானோ, உயிரோடு இருக்கிறானா இல்லையா, செத்தானா, எப்படி சாப்பிட்டானா இல்லையா, எப்படி தான் இருப்பான். அதை யாராலுமே தாங்க முடியாது. இன்னொன்று, அது விசேஷமான மகன். அண்ணன் தம்பிங்களாம் என்னென்ன பேசுகிறாங்க, என்ன தவறு செய்கிறாங்க என்பதை தகப்பன் இடத்துல வந்து சொல்லிடுவார். அப்படிப்பட்ட விசேஷமான அன்பான மகன். அந்த மகன் காணாது போனால் எப்படிங்க இருக்கும்? அல்லேலூயா. விற்று போட்டார்கள், விற்று போட்டாங்க. 20 ஆண்டுகள் கழிந்தது. 20 ஆண்டுகள் கழித்து எகிப்து தேசம் எங்கே, இங்கே கானான் தேசம் எங்கே, எல்லா இடத்துலையும் வறுமை தாண்டம் ஆடுது. இங்கே போகிறாங்க, இப்போ எகிப்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா. 11 பேரை பார்த்தோன்னே யோசேப்பு புரிஞ்சுக்கணும், இவனுங்க தான் அவனுக்கு தான் இவன். அல்லேலூயா. என்னை விற்றானுங்களே, என்னை குழியில் போட்டார்களே, என்னை சின்ன பையன் என்று பாராமல் கூட, தம்பி என்று பாராமல் கூட என்னை வந்து செய்தார்களே, அவங்க தான் வந்திருக்கிறாங்க. பல்ல கடிக்கலைங்க, பகைக்கலை. ஏன்? நீதிமான், பரிசுத்தவான், பாவத்துக்கு விலகி ஓடினவர், சிறைச்சாலையில் உத்தமமாக நடந்தவர். அல்லேலூயா. ஒன்று கூட அவங்கள பகைக்கவே இல்லை, பாசத்தோடு பார்க்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். வந்து தானியெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. பென்யமீனை கூட்டின்னு வான்னு சொன்னார். ஒரு பரீட்சை வைக்கிறார். அந்த அந்த 20 வெள்ளி காசுக்கு விற்ற அந்த புத்தி இப்போ இருக்கிறதா இவர்களுக்கு? இல்லை மாற்றப்பட்டு இருக்கிறார்களா? பென்யமீனை கொண்டு வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டார். பென்யமீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. யூதா, அதே யூதா சொல்கிறார், இவனை கொன்று இவனுடைய ரத்த பழி நம்மக்கிட்ட எதுக்கு? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் வசந்த வாசித்துலாம்.
37ஆம் அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். ஆதியாகமம் 37:25. ஆமாமா. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்து கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அதான். அப்பொழுது யூதா தான் சொல்றாரு. யூதா தன் சகோதரரை நோக்கி, நான் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? 20 வெள்ளி காசுக்கு விட்டுடலாம். யூதா தான் சொல்றாரு. அல்லேலூயா. 20 ஆண்டுகள் கழித்து அதே யூதா சொல்றார். மீண்டுமா 44:33 ஆதியாகமம். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரை கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். அல்லேலூயா. 32வது வசனம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. என் தகப்பன் முதிர் வயதாயிட்டாரு. இந்த பென்யமீனை நான் கொண்டு வந்துட்டாக்கா அவர் என்ன ஆவார்? தன்னுடைய நரை மயிரை அவர் பாதாளத்தில் இறங்கும்போது வேதனையோடு கஷ்டத்தோடு அவர் மறிப்பார். தகப்பனுடைய பாரத்தை அறிந்தவர். ஏன்னா அடிக்கடி தகப்பன் அழுது இருக்கிறார். நீங்கள் 11 பேர் வந்து நிற்கிறீங்க, ஒரு மகன் இல்லையே. அவனை நான் எவ்வளவா நேசித்தேன். அழுதாரு, கதறினார், காலம் முழுதும். அப்போ கூட சொல்கிறார், தானியம் வாங்க போகும்பொழுது கூட, யோசேப்பு பீருண்டான்னு சொன்னீங்க, அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது. இவனையும் எனக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க, இவனுக்கு பத்திரமா கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. அவ்வளோ பாசமான. அப்போ தகப்பனுடைய பாரத்தை அறிந்த அந்த யூதா 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொப்பனம் கண்டான் என்று சொல்லி அங்கே விற்று போட்ட அதே யூதா தகப்பனுடைய பாரத்தை அறிந்து இப்போ சொல்லுகிறாரு, என் தகப்பனை நான் பாதாளத்திற்கு வேதனையோடு இறக்க வேண்டியதாக வரும். அதனால் பென்யமீனுக்கு பதிலாக நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் இங்கே அடிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. தகப்பனுடைய எதிர்பார்ப்பிற்கு அந்த மகன் மாற்றப்பட்டு இருக்கிறார். என் தகப்பனுக்கு நான் இனிமே வேதனை கொடுக்க மாட்டேன். அதே யூதா மாற்றம் உண்டா இருக்கிறது. யோசேப்பு பார்க்குறார். யோசேப்பு ஏற்கனவே அவர் சொப்பனக்காரர், ஞான திருஷ்டிக்காரர். அல்லேலூயா. வைத்த பரீட்சையில் பாஸ் பண்ணி விட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்க. 11 பேர் மாத்திரம் இருக்கிறார்கள். ஓன்னு அழுகிறார். எகிப்தியர் எல்லா அரண்மனையில் இருந்தவர்கள், எகிப்தியர்கள் எல்லாரும் யோசேப்பு அழுகிற குரலை கேட்டார்கள். அல்லேலூயா. அந்த பொல்லாத குணங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. என் சகோதரர்களுக்கு இப்பொழுது பெரிய மாற்றம் உண்டாயிருக்கு. எங்கேருந்து வந்தது அந்த மாற்றம்? தகப்பனுடைய பாரத்தை அறிந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பலது பாரிசத்தில் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனுடைய சாயலாக மாறி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அவரை தேவனாகிய கர்த்தர் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அந்த உயர்த்தப்பட்ட தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக, விசுவாசியாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உடன்படிக்கை பண்ணினியே, வாக்கு கொடுத்தியே, தம்மை தாமே வெறுமையாக்கினாரே, அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன். உன்னை மரண பரியந்தம் அவர் நடத்துவார். அல்லேலூயா.
யோசேப்பு அழுதார். அழுது சொன்னார், 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேலர் கரங்களிலே விற்று போட்ட அந்த யோசேப்பு நான் தான். அவங்க 11 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் இருதயம்? ஆற்று நின்றுச்சு. ஏன்னா யோசேப்பு உத்தரவு இல்லாத எவனும் கையை காலை கூட அங்கே அந்த தேசத்தில் அசைக்க முடியாது. அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்கும்? அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு தீமை செய்தீங்கல்ல, அதையே என் தேவன் நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. நன்மையாக மாற்றி என்னை உயர்த்தியிருக்கிறார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன போதோ, அவன் நிலைமை எப்படி நிற்கிறாங்க. இல்லை, அன்பாய் சேர்த்து கொண்டு கட்டி அணைத்தாள் தான். அல்லேலூயா. எல்லாரும் அவருடைய அழைய பெரிய அதிகாரிங்க, ராஜாவுக்கு அடுத்தது அவர் தான். அவருடைய அழுக்குறலை எல்லாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்படிப்பட்ட காரியங்களை, தகப்பனுடைய பாரத்தை என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? நமக்கு கற்றுக் கொடுத்தாரு, நம்மை பாவங்களிலிருந்து கழுவினாரு, நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரு. இடையில் எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை தேவைகளை கர்த்தர் சந்தித்து இருக்கிறார். அவருக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? அல்லேலூயா. உன் சொந்த சரீரத்தை நீ கெடுத்துக்கொள்ளலாமா? தேவன் வாசம் பண்ணுகிற சரீரம், ஆலயம், அதில் தீய பழக்கங்கள் உள்ள போகலாமா? தேவன் வாசம் பண்ண முடியாது. சுத்தமான இடத்துல தான் அவர் வருவார். அல்லேலூயா. அந்த சுத்தமான இடத்துல அவனுடைய வீட்டை தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். பயங்கரமான காரியங்கள்லாம் உலகத்தில் நடக்க போகிறது. அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம உண்மையாக நீதிமானாக நடந்தா, கற்றுக்கொண்ட காரியங்களில் கை கொண்டா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்தும் பயப்பட தேவையில்ல. சிங்கத்தை போல தைரியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்துருக்கிறார். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் போய் பாவத்தில் சிக்கிக்கொள்ளுகிறாய்? நீ எதற்கு கெட்ட நண்பர்களோடு போகிறாய்? ஆகாத சம்பாஷணைகளை ஏன் பங்கு பெறுகிற? அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை தூக்கி எறிந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும்பொழுது பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். ஒரு ராஜா கிட்ட ஒரு கிறிஸ்தவனை கூட்டின்னு வந்தாங்களாம். அவர் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு. ரவி தூங்குறான் பார். ரட்சிக்கப்பட்டு நல்லா ஃபெய்த்தாக இருக்கிறாரு. ராஜா கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ராஜா கேட்குறார், நீ இயேசுவை மறுதளிக்கிறியா? நான் மறுதளிக்க மாட்டேன். அப்போ இவனை கொண்டு போய் தீயில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சேவகர்கள்லாம் சொல்கிறாங்க, ராஜா ராஜா இவரை தீயில கொண்டு போய் போடும் பொழுது கூட சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரேன்னு சொல்வார், அப்படியே பரலோகம் போயிடுவார். வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி தான் செய்கிறது? சரி, கொண்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணி சாகடிங்க அப்படின்னு சொன்னார். அப்போது போர் சேவகர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அடிக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஒவ்வொரு அடிக்கும் ஆண்டவரே சோத்திரம் 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 சொல்லியே பரலோகம் போயிடுவார். அப்போ என்னதான் ஏன் சொல்கிறீங்க? எப்படி தான் ஏன் சாவடிக்கிறது? சிறைச்சேதம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, சிறைச்சேதம் பண்ண உடனே அந்த நிமிஷமே பரலோகத்துக்கு போயிடுவார். இப்போ எப்படி தான் செய்கிறது? நான் ஒன்று சொல்கிறேன் ராஜா, நம்ம அரண்மனையில் இருக்கிற பொண்ணு பொருள் பணம் ஆசை எல்லாவற்றையும் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக மறுதளிச்சிருவார். கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. பிழையாமான்றைக்கு அடுத்து தான் செய்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் வைராக்கியமாக இருப்பார்கள், சில காரியங்களை விழுந்து போவார். அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் நாம் அசைக்கக்கூடாது.
அசைக்கக்கூடாத நங்கூரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது தான் நம்முடைய குடும்பம் அசையாது, நம்முடைய விசுவாச கப்பல் ஓட்ட விழாது, நம்முடைய குடும்பம் முழுகி போகாது, நம்முடைய சந்ததியை பிச்சை எடுக்காது, அலைந்து திரியாது. அல்லேலூயா. கற்றுக்கொள்ள வேண்டும், நீதி செய்ய வேண்டும், பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தன் நிந்தித்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும். நீ ஆண்டவரை ஆராதித்து விட்டு சபைக்கு வந்து எல்லா காரியம் செய்து விட்டு வெளியே போய் வேற மாதிரி செய்வேன்னா அவன் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். பாத்தியா, தேவனுடைய இருதயம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்றியும் அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது, தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய். நீதிமொழிகள் புஸ்தகம் அந்த மீண்டுமா அந்த வசனத்தை வாசிமா. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும். நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்த வேணாம், யாருக்காகவும் நீ எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உன் தேவனுக்காக நீ எல்லாவற்றையும் மாற்றிக்கொள். உன் தேவன் உன்னை மரண பரியந்தம் நடத்துவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உன் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன் வழிகள் உத்தமமாக இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணி உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றி உன்னை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.